வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ட்ரிங்கோ மீடியா யூடியூப் சேனலின் உடனடி செய்திகளுடன். தொடர்ந்து உடனடி செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள் ட்ரிங்கோ மீடியா யூடியூப் சேனல், ட்ரிங்கோ மீடியா ஃபேஸ்புக் தளம் மற்றும் ட்ரிங்கோ மீடியா .lk என்னும் இணையதளத்துடன். திருகோணமலை தேர்தல் தொகுதியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 87,031 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 53,058 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 34,168 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் புதிய ஜனநாயக முன்னணி 9,387 வாக்குகளையும், ஜனநாயக தேசிய கூட்டணி 4,868 வாக்குகளையும் பெற்றுள்ளது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தில் 9,705 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 2,853 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 1,749 வாக்குகளையும், புதிய ஜனநாயகம் முன்னணி 382 வாக்குகளையும் பெற்றுள்ளது. இதேவேளை சேருவில தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளாக 27,702 வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 9,581 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 5,543 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 662 வாக்குகளையும் பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை வெளியாகியுள்ள வாக்கு வீதத்தின்படி தேசிய மக்கள் சக்தி திருகோணமலை தேர்தல் தொகுதியை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியில் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் இந்திக பரணவிதான அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் இலங்கை தமிழரசு கட்சியில் சண்முகம் கோதாசன் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதுடன், ஐக்கிய மக்கள் சக்தியில் இம்ரான் மஹ்ரூப் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.